அண்ணன் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் எங்கே போயிட்டு இருக்கிற மதுரையிலையா? நான் அமைதியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா? என்ன காரணத்திற்காக அவர் அதை சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பிரச்சனை யாரால், எங்கு, எப்படி உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். விசுவாசத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தது. எந்த சூழ்நிலையும் நான் கட்சி பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சக்திகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் உருவாக்கிய சக்திகள், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த சக்திகள், யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எண்ணித்தான் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன். ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக சிபாரிசு செய்கிறேன் என்று வேற சொல்லியிருக்கிறார். எனக்காக வேண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்தியும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். செயல்பட்டால்தான் எதிர்வரும் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு வல்லமை சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உருவாகும் என்பதை தான் நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஒழிய, எங்களை எல்லாம் சிபாரிசு செய்கிற மாதிரி ஒரு தோணியில் அவர் பேசியிருக்கிறார். அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரிடமும் நாங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டோம். அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வந்து ஓபி ரவீந்திரநாத் வந்து யாருமே தெரியல, தேடி பார்க்கிறேன் கூகுள்ல. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், உதயகுமாருக்கு பதில் சொல்வது. வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் பாசறையினுடைய மாநில செயலாளராக இருந்தபொழுது என் மகன் ரவீந்திரநாத்தையும் ஜெயபிரதீப்பையும் அழைத்து, யாராவது ஒருவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக நான் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கார்கள். என் மகன்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள். அப்படியே என்று கேட்டு டாக்டர் வெங்கடேசனை சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தார், அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் வெங்கடேசன் நான் சொன்னது, தயவு செய்து என் மகன்கள் யாரையும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட வேண்டாம் என்று சொன்னேன். ஏன் என்று கேட்டார். வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள் எதிர்கட்சிகளுக்கு. இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் நான் இருப்பதனால் வாரிசில் என்று சில பிரச்சனைகளை கிளப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். மீண்டும் திரும்பவும் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வனுடைய பிள்ளைகளை யாராவது ஒருத்தரை, குழந்தைகள் யாராவது ஒருத்தரை, பையன்களில் யாராவது ஒருத்தரை போட வேண்டும் என்று நான் சொன்னதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார், போடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை சொல்லி பன்னீர்செல்வத்துக்கு சொல்றாங்க. அவர் திருமணியாக சொன்னார், அம்மாவை சொல்லிட்டாங்க அப்படி சொன்னாரு. நான் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய அறையில் சந்தித்த பொழுது, இந்த மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போடுவது என்று சொல்லுகிறார் அம்மா அப்படின்னு கேட்கிறாங்க. வெங்கடேசன் சொல்லவில்லை, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதை நான் மறுப்பதற்கு இல்லை, அப்படித்தான் வந்தது. ஆக 2008 காலத்தில் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே, நான் தான் பன்னீர்செல்வத்துடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் போடுவதற்கு உத்தரவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும். உதயகுமார் அவர்களோட எப்படி சொல்றதே புரியவில்லை.
அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதுரையில் வசிக்கின்றவங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆக அம்மாவே உத்தரவு போட்டதுனால் யாருடைய சிபாரிசு எங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்.